எண்ணும் எழுத்தும். 5ஆம் வகுப்பு பாடம் 4 கட்டகம் 4 அன்றாட வாழ்வில் அறிவியல். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்புக்குரிய அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற இந்த கட்டகத்தில் ஆகா அறிவியல் உட்பட 5 செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாடுகளை எப்படி கொண்டு போலாம்னு இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. ஆகா அறிவியல். இந்த ஆகா அறிவியல் செயல்பாடு ராக்கெட் அறிவியலை பற்றியும் அறிவியல் அறிஞர்களை பற்றியும் மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களை அரை வட்டத்தில் நிற்க வச்சு நாம விண்வெளிக்கு செல்ல எந்த வாகனத்தை பயன்படுத்துவோம் என கேட்கணும். மாணவர்கள் ராக்கெட் என்று பதில் கூறிய பின் நாம இப்ப அந்த ராக்கெட் மாதிரியே செய்ய போகிறோம் என கூறி மாணவர்களை 2 குழுக்களா பிரித்து கொள்ளணும். ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான பொருள்களை கொடுத்து QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காண செய்து அதன்படி பலூன் ராக்கெட் செய்ய சொல்லணும். பின்னர் பலூனில் காற்றை நிரப்பி வாய்ப்பகுதியை இறுக பிடித்துக்கொள்ள வைக்கணும். பின் வாய்ப்பகுதியிலிருந்து கையை எடுத்தவுடன் நடந்தவற்றை உற்று நோக்க சொல்லணும். பலூனானது ராக்கெட் போல முன்னோக்கி செல்வது ஏன் என்பது போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். மாணவர்களிடம் பதில்களை பெறணும். பின்னர் அழுத்தப்பட்ட காற்று பலூனிலிருந்து வெளியேறும்போது அதன் எதிர்விசையின் காரணமாக பலூன் முன்னோக்கி செல்கிறது என விளக்கணும். இறுதியில் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பணியை மாணவர்களுக்கு கொடுக்கணும். இந்த ஆகா அறிவியல் செயல்பாட்டின் போது உரிய இடத்தில் பதாகைகளை உயர்த்தி காட்ட மறக்கக்கூடாது. செயல்பாடு 16 உணவு தானியங்கள். ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரியாதவாறு தேவையான பொருள்களில் கொடுக்கப்பட்டுள்ள தானியங்களை சிறிதளவு எடுத்து பொட்டலமிட்டு ஒரு பையில் இட்டு வகுப்பறைக்கு எடுத்து செல்லணும். மாணவர்களிடம் அப்பையினை திறக்காமல் அப்பொருள்களை கண்டுபிடிக்க கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கூறணும். மாணவர்கள் கூறும் பதில்களை கரும்பலகையில் எழுதி கலந்துரையாடணும். பிறகு பையில் உள்ள உணவு தானியங்களை காண்பிச்சு செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். பின்னர் சிறிய கடினமான உலர்ந்த விதைகளே தானியங்கள் எனவும் சிறு விதைகளை உடைய புல்லினத்தின் வகையை சார்ந்தவை சிறுதானியங்கள் எனவும் விளக்கணும். தொடர்ந்து வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதணும். பின்னர் மாணவர்களிடம் பாடநூல் பக்க எண் 115 மற்றும் 116 உள்ள உணவு தானியங்கள் என்ற பத்தியை வாசித்து விடைகளை கண்டுபிடித்து பாடக்குறிப்பேட்டில் எழுதி வர சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியில் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும். இச்செயல்பாட்டை முடித்த பின் செயல்பாடு 20க்குரிய முன் தயாரிப்பாக மாணவர்களை காலை மற்றும் மாலை வேளையில் 1 வாரத்திற்கு வானத்தை உற்றுநோக்க செய்து அவர்கள் பார்த்த வண்ணங்களை குறித்து வைக்க சொல்லணும். இந்த முன் தயாரிப்பு சர் சி.வி. ராமன் அவர்களின் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுவதற்கான முன்னோட்டமாக இருக்கும். செயல்பாடு 17 மீள்வேன் நானே. நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட செயல் திட்டத்தை மற்ற மாணவர்கள் முன்னிலையில் வழங்க செய்யணும். ஆசிரியர் மாணவர்களிடம் கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்டு அவர்களிடமிருந்து பதில்களை பெற்று கலந்துரையாடணும். கலந்துரையாடிய பின்னர் பொருளானது மாற்றமடைந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதே மீள் மாற்றம் எனவும் ஒரு பொருள் மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றால் அது மீளா மாற்றம் எனவும் ஆசிரியர் விளக்கணும். பின்னர் மாணவர்களிடம் விரைவு துலங்கல் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காண்பிச்சு அதில் காட்டப்பட்டுள்ள நிகழ்வுகளை பார்த்து அவை மீள் மாற்றமா அல்லது மீளா மாற்றமா என கூற சொல்லணும். சரியான பதில்களை கூறிய மாணவர்களை பாராட்டணும். செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவை கேட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும். காணொளியை காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கணும். செயல்பாடு 18 கழிவுகளின் வகைகள். நாம் சென்ற பாடவேளை இறுதியில மாணவர்களை கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதிக்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். மேலும் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து விடையை உறுதி செய்யணும். ஆசிரியர் மாணவர்களிடம் சென்ற வகுப்பில் படித்த மக்கும் கழிவு, மக்காத கழிவுகள் பற்றிய
முன்னறிவை சோதித்தறியும் வகையில் சில பொருள்களின் பெயரை ஒவ்வொன்றாக கூறணும். மாணவர்கள் அப்பொருள்கள் மக்கும் கழிவா மக்காத கழிவா என வகைப்படுத்த சொல்லணும். தொடர்ந்து வீடு மற்றும் பள்ளிகளில் உருவாகும் கழிவுகளின் வகைகளை ஆசிரியர் விளக்கி கூறணும். பின்னர் வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி பாடநூல் பக்க எண் 134, 135 உள்ள வீட்டுக் கழிவுகள், பள்ளிக் கழிவுகள் என்ற பத்திகளை வாசித்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை கண்டுபிடித்து பாடக்குறிப்பேட்டில் எழுத சொல்லணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும். செயல்பாடு 19 தல் 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 அகற்றுதல். ஆசிரியர் மாணவர்களிடம் செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை நினைவுகூர செய்யணும். வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி அவற்றுக்கான விடைகளை பாடநூல் பக்க எண் 136 படித்து விடைகளை கண்டுபிடித்து பாடக்குறிப்பேட்டில் எழுத சொல்லணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும். செயல்பாடு 20 வானம் நீல நிறமாக தோன்றுவதன் விந்தை அறிவோம். முன் தயாரிப்பில் மாணவர்கள் உற்று நோக்கி வானத்தில் பார்த்த வண்ணங்களை கூற சொல்லணும். பின் வண்ணங்கள் தோன்றியதின் காரணத்தை பார்க்கலாமா என கேட்டு QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள சர் சி.வி. ராமன் தொடர்பான காணொளியை காண்பித்து கலந்துரையாடணும். தொடர்ந்து மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அழைத்து சென்று ஒரு மாணவனிடம் ஒரு குவளையில் தண்ணீரை நிரப்பி அதன் மீது சூரிய ஒளி படுமாறு செய்ய சொல்லி மற்றொரு மாணவனிடம் வெள்ளை காகிதத்தை கொடுத்து கண்ணாடி குவளையின் நிழல் படுமாறு பிடிக்க சொல்லணும். பின் வெள்ளைத்தாளில் கண்ட வண்ணங்களை பற்றி விளக்கணும். அதாவது சூரிய ஒளியில் 7 வண்ணங்கள் உள்ளன என்றும் அந்த சூரிய ஒளி நிறமாற்றம் அடையும்போது நீல நிறம் அதிக அளவு சிதறல் அடைவதால் பெரும்பாலும் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது என்று விளக்கணும். பின்னர் அறிவியல் அறிஞராக இருந்து இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார் என கேட்கணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றிய காணொளியை காண்போமா என கேட்டு QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காண செய்யணும். தொடர்ந்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். பிறகு சர் சி.வி. ராமன் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களை கொண்டே தொகுக்க சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவை கேட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும். காணொளியை காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கணும். இத்துடன் இந்த பருவத்திற்கான கட்டகங்களை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதற்கான கட்டக விளக்க காணொளிகள் நிறைவுற்றன. இனி அடுத்த பருவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.